வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இனி என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாராலும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு டைரக்டருடைய படம் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற மதராசி. ஸோ இந்த படத்தை வந்து தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து நம்ம ஃபைனலாக வந்து அவருடைய பெரிய படம் அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ துப்பாக்கிக்கு அப்புறமா வந்து துப்பாக்கி வாங்கினவர் ஒருத்தர் வந்து வச்சு எடுத்திருக்க படம் தான் இந்த மதராசி. படம் எப்படி இருக்கு, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன், அப்புறமா வந்து ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், வித்யுத் வித்யுத் ஜவால், அந்தன் ஷபீர். ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் லீடாக வச்சு தான் இந்த கதை வந்து நகருது. ஸோ இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வட மாநிலங்களில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 6 கண்டெய்னரில் வந்து இந்த துப்பாக்கி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்தணும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிற மேக்ஸிமம் அந்த நார்த் இந்தியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த நாட்டு துப்பாக்கியாக இருக்கட்டும், இந்த நார்மலான துப்பாக்கி எல்லாமே வந்து எல்லார் கையிலுமே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் இல்லீகலாக. ஸோ அதே மாதிரி ஒரு கும்பல், நம்ம வித்யுத் அவருடைய கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம இது பண்ணணும், தமிழ்நாட்டிலையும் வந்து எல்லார் கையிலுமே வந்து நம்ம இந்த புழக்கத்தில் வந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம பிஜு மேனன் வந்து ஒரு என்ஐஏவோட சீஃபாக இருக்காரு. ஸோ அவர் வந்து தான் இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ என்ட்ரி வரும் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் என்ட்ரி தான் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு டோலில் வந்து ஒரு சூப்பரான ஃபைட் சீன். அதுலேயே வந்து அந்த படத்தினுடைய வெயிட் வந்து பயங்கரமாக வந்து தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்டார்டிங் ஃபைட் சீன்லேயே வந்து டோட்டலாக இதுக்கப்புறம் எப்படிலாம் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்லேயே வந்து தெரிஞ்சது. ஸோ பிஜு மேனன் வந்து அங்கே வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து வந்து தடுக்க முடியல. ஸோ அவரோட ஸ்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வில்லன் அவங்களுடைய குரூப்பில் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீனில் வந்து நம்ம பிஜு மேனனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும். ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் வந்து சேர்க்குறாங்க. கட் பண்ணால் உடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவாவோட என்ட்ரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு அந்த சூப் சாங், அந்த சலம்பல சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த சாங்லேருந்தே ஆரம்பிக்குது. என்னன்னா ஒரு லவ் ஃபெயிலியரில் சாக போகிற ஒருத்தர் வந்து மேலேருந்து கீழே குதிச்சிடுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு மாட்டி அவருக்கும் சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்பட்டு அதே ஹாஸ்பிட்டலில் பக்கத்து பெட்டில் வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜு மேனனும், என்னை காப்பாற்றாதீங்க, என்னை வந்து நான் எப்படியாச்சும் நான் சாகணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சிவாவும் வந்து ஒரு கேரக்டர். ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு ஹியூமர் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து அந்த ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. நான் சாகணும், நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆப்போசிட்டில் பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து என்னை விட்டு போயிடுச்சு, ஸோ அதனால் நான் வந்து செத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பையாக வந்து ஒருத்தன் வந்து சாகிறதுக்கு, அதாவது ஹியூமன் பாம் மாதிரி வந்து அவனா முன் வந்து சாகிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் இருக்குது, பட் இவனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சிவாவை அனுப்பி நம்ம அவனை இது பண்ணிக்கலாம், அவன் சாவனம் தானே சொல்கிறான், ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜு மேனன் வந்து செலக்ட் பண்ணுறாரு. இவரும் வந்து ஓகே உடனே செத்துடலாம்ல, இன்றைக்கே செத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக வந்து போயிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லி ஒரு பிசி கிட்ட சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஒரு மென்டல் டிசார்டரில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். சின்ன வயசில் அவங்களோட ஃபேமிலி கூட போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அவர் கண்ணு முன்னாடி இறந்து போக, ஸோ இவர் வந்து மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 16 வருஷமாக வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னா, யாராச்சும் ரோட்ல வந்து அடிபட்டாங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸை வந்து தன்னுடைய ஃபேமிலியில உள்ள ஒரு அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கச்சியா, அத்தையா, மாமாவா, ஸோ இந்த மாதிரி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலாக நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது சிவாக்கு இந்த டிசார்டர் இருக்குதுன்னு தெரியாமலே வந்து இந்த கேரக்டர்னால பார்த்து 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படியே போகுது. ஏன் அவங்க லவ் வந்து பிரிஞ்சுது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்டாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது கதைக்காக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி யாராச்சும் வந்து ஒரு கட் பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு நல்லவங்களாமா நீங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அந்த சின்ன வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் போக சிவாவை ஒரு கட்டத்தில் வந்து அந்த குடோனுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அங்கே வந்து
யாரையும் வந்து இவர் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சிவா. அதாவது அங்க சாகடிக்க தான் போறாரே தவிர அங்க யாரையுமே கொல்லக்கூடாது, நான் மட்டும் தான் சாக போறேன், நீங்களாம் எப்படி போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கிட்டேயே வந்து மெயின் வில்லன் கிட்டேயே வந்து சொல்றாங்க நீங்க எப்படியோ போயிடுங்க. ஸோ அவரும் வந்து போதையில இருக்கிறதுனால இன்னொரு வில்லன் நம்ம ஷபீர் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்றாங்க, நீ அவனை ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னுடைய லவ்வரை வந்து நான் வந்து கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது என் லவ்வரே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யுத் ஜமால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவா வந்து கொன்னுடுறாரு. ஸோ அங்கதான் வந்து இன்டர்வல். என்னடா இன்டர்வல்லே ஒரு மெயினான வில்லனை வந்து கொன்னுட்டீங்க ஸோ அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. ஸோ இந்த சென்னைக்குள்ளே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த துப்பாக்கி பழக்கத்தை வந்து எப்படி வந்து சிவா வந்து தடுக்கிறாரு, பிஜு மேனன் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு, ஸோ அப்படிங்கிறத வந்து மீதியான கதை. இதை வந்து தடுத்தாங்களா, எப்படி வந்து அதை தடுத்தாங்க, ஸோ இத்தனை பேர்கிட்ட இருந்து எப்படி வந்து அதை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் வந்து மீதியான கதை. ஓகே, ஸோ படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, பிஜிஎம், அண்ட் தென் வந்து சினிமோட்டோகிராஃபி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்கவுங்கள வேலையை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அணி சொல்லவே தேவையில்லை. நம்ம கத்தியில் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான தீம், ஒரு யூனிக்கான தீம் கொடுத்தாரோ ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து இந்த மதராசிலையும் வந்து கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்குமே வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபர் அவருடைய ஒர்க் வந்து இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிமை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ரொம்ப அழகாக காட்ட முடியுமோ வந்து இதில் வந்து சினிமோட்டோகிராஃபர் வந்து அந்தளவுக்கு அவருடைய வேலையை கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் எடிட்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தினுடைய ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த லவ் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்துக்காக வந்து நான் அவனோட லவ்வை வந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த கதைக்கு எடுத்துக்கிற மாதிரியா இருந்தாலுமே கூட ரியல் லைஃப்ல வந்து யாரா இருந்தாலுமே வந்து இது எப்படி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து நல்லவங்களாமா நீங்க அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ற சீனாக இருக்கட்டும், ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டு நடக்கவே முடியாமல் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்துட்டு வர மாதிரியும், அடுத்த சீனில் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் வந்து அதுக்கு அடுத்த சீனில் ஃபைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸாக வந்து இருக்குதே தவிர மற்றபடி ஒரு ஸ்டோரியாகவும் அதில் அந்த ஸ்க்ரீன் பிளேவாகவும் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய தடத்தை வந்து பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கம்பேக் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான கம்பேக்காக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு இருக்கும். சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு மூவி, பிளாக் பஸ்டராக ஆகக்கூடிய ஒரு இன்னொரு மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மதராசி. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு தேட்டரில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எப்படிலாம் தோணுச்சு, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சொல்லிங்கன்னா டாடா பாய்.